அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்தினுடைய மாபெரும் ஒரு நிகழ்வு, கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்தினுடைய 2024 கைக்குமான் தெரிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் எங்களுடைய பயிலீஸ்வர் அவர்கள் தற்காலிக தலைவராக, அதற்கு பிறகு அவர்கள் உயர்பீட தலைவராக தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களை நான் விழிப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்தினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்னுடைய தம்பி ஹபீபுல்லா சார் அவர்கள், கணக்காளர் அவர்கள். அவர்கள் தவிசாளராக வந்ததை இட்டு நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்து அவர்களை விழித்துக் கொள்கின்றேன். எல்லாற்றுக்கும் மேலாக இந்த கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்தினுடைய வருகின்ற காலங்களில் தலைவராக இருந்து வழிநடத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் கலீல் முஸ்தபா அவர்களை விழிப்பதில் நான் மன சந்தோஷம் அடைகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி விழிக்க வேண்டும், இருந்தும் பேர் சொல்ல முடியாது. இங்கே வருகை தந்திருக்கும் வெளியூர்களில் இருந்து வந்திருக்கும் அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள், வர்த்தகர்கள் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய ஊரில் உள்ள புத்திஜீவிகள் வந்திருக்கிறீர்கள், உலமாக்கள் வந்திருக்கிறீர்கள், வர்த்தக பெருந்தலைகள் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய சட்டத்தரணிகள் வந்திருக்கிறீர்கள். எல்லாற்றுக்கும் இன்னும் மேலாக எங்களுடைய இந்த விளையாட்டுக் களங்களுடைய பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், மனைவிமார்களுடன் வந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் நான் விழித்துக் கொள்கின்றேன். இதற்கெல்லாம் இன்னும் ஒரு காரணமாக இருந்து இதை பேசிவிட்டு சென்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்தினுடைய பவுண்டர் முசத்திக் ஜே முகமது அவர்களை விழிப்பதா இல்லை அவரை என்ன சொல்வதென்று என்னால் புரியவில்லை. அவர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மகுடம் சூட்டி விட்டு உட்கார்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பார்க்கும்போது இந்த விழாவுக்கு என்னை பிரதம அதிதியாக எடுத்து நீங்கள் இந்த கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகம் கௌரவித்திருக்கிறீர்கள். அது என்னுடைய வாழ்வில் மிகவும் ஒரு உச்சகட்ட சந்தோஷத்தை தந்துள்ளது. இந்த கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்தில் நான் இணைந்து கிட்டத்தட்ட 26 வருடங்கள் நான் ஒரு போஷகராக என்னை அறிமுகம் செய்தார்கள். நான் ஒரு போஷகராக இருந்து அந்தந்த காலங்களில் இந்த கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நான் செய்து கொண்டு வந்தேன்.
இப்பொழுது என்னை ஒரு பெரிய ஒரு நிர்பந்தத்திற்குள் நான் வந்துள்ளேன். உண்மையில் இந்த தம்பி ஹபீபுல்லா பேசும்போது சொன்னார்கள், காக்கா நீங்கள் சும்மா இருந்து விட்டு பார்த்துவிட்டு செல்றாளாக இருக்கக்கூடாது என்ற ஒரு வசனத்தை பாவித்தார். உண்மைதான், அவர் பாவித்ததில் நியாயம் உண்டு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த கழகத்துக்கு என்னாலான எவ்வளவு பெரிய உதவி செய்யலுமோ இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறதுக்கு இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவங்கள் 50வது ஆண்டு நிறைவை மிக சந்தோஷமாக கொண்டாடுவதில் நான் ஒரு பங்குதாரராக இருக்க ஆசைப்படுகின்றேன். அந்த பங்குதாரரால் நான் முக்கியமான ஒரு பாத்திரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் எடுத்துக்கொள்வேன். அது ஆரம்பிக்கும் போது பரக்கத் ஃபவுண்டேஷன், பரக்கத் டெக்ஸ்டைல் என்ற இதில் ஒரு மாபெரும் சுற்றுப்போட்டியை நடத்தணும் என்று எனக்கு ஒரு விருப்பம் தோன்றிவிட்டது. நாங்கள் எங்கள் நிறுவனத்தினால் நாங்கள் போலீஸ் ட்ரோபிக் என்று ஹஃபார்சோர் இருக்கும் நேரம் நாங்கள் நடத்தியுள்ளோம் பாரிய விழாவால். அதற்கு பிறகு ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்துக்கு நைட் மேட்ச் ஒன்று பெரிய கோலாகலமான முறையில் நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் கோல்ட்மெயினுக்கும் அதே மாதிரி நாங்க எங்களுடைய நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியை நடத்தணும் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடைசியாக நாங்கள் ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்துக்கு நடத்திய டூமேனுக்கு பிறகு மசூத் மௌலானா விளையாட்டுக் கழக மைதானத்தில் இதுவரையில் பாரிய ஒரு டூமேன் ஒன்று நடக்கவில்லை நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதை கூடிய சீக்கிரம் அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த 50வது வருஷம் வரும்போது நாம் அதை செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் இந்த விளையாட்டுக்கெல்லாம் மூலதனமாக இருக்க வேண்டிய விளையாட்டு வீரர்களை கொண்டுதான் எல்லாம் செய்ய வேண்டும். அதுக்குரிய மாதிரி இந்த விளையாட்டு வீரர்களை ஒவ்வொரு கழகங்களும் அவர்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்குரிய ஒரு முக்கியமான அவர்களை ஒரு வீரர்களாக ஆக்க வேண்டும். என்றால் பேசக்குள்ளே சொன்னார்கள் எங்கள் ஃபவுண்டர், இந்த கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல் உத்தியோகத்திலும் பெரும் பெரும் பதவிகளிலும் வந்திருக்கிறார்கள். உடற்கல்வி ஆசிரியர்களாக இருந்து அது மாதிரி ஏனைய கழகங்களிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே கழகம் என்பது சும்மா இல்லை, அது ஒரு பெரிய ஒரு கழகம். அப்ப அந்த கழகத்தில் விளையாட்டு மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் இந்த கழகத்தினால் ஏனைய முன்னெடுப்புகள், சமூக சேவைகள், மக்கிய விஷயங்களையும் முன்னெடுத்து இந்த கழகம் இன்னும் சிறப்பாக அமையணும். நான் பேச வேண்டியும் இருந்தேன், கிட்டத்தட்ட மிக நீண்ட நேரம் ஒரு 1 hour ஆச்சு எனக்கு டைம் தருவாங்க என்று பார்த்தேன். ஆனால் கடைசி டைமில் தான் என்னை கூப்பிட்டு பேச சொன்னார்கள். ஆனால் இருந்தும் இன்னும் நான் உங்களை வச்சு இன்னும் பேசி உங்களை அலுப்பு தட்டாமல் இன்ஷா அல்லாஹ் இராப்போசனம் எல்லாம் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது, எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போவோம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறையில் என்ன மனதை சந்தோஷப்படுத்திய இந்த கோல்ட்மெயின் கழகம் இன்னும் உயிரூட்டம் உள்ளதாக வாழணும், வளரணும், அதுக்கு என்னாலான முழு பங்களிப்பையும் நான் செய்யணும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரத்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.